உங்களுக்கு முதல் பரிசு பெற்று தந்த அந்த பாடல் அதை வந்து நீங்க பாடியே காட்டிடுங்க. அர்ப்பணம் உனக்கே அர்ப்பணம் என்னோட லாரி பொருள் யாவுமே அர்ப்பணம் உனக்கே அர்ப்பணம் ஓ பிரியா ஓ பிரியா ஓ பிரியா. வாங்க பிரியா. பிரியா எங்க இருக்கீங்க? பிரியா சூரியமூர்த்தி உங்களை தான் மணிமேகலை கூப்பிடுறாரு. சரி, யார் அந்த பிரியா? யார் அந்த பிரியா? நானும் சொல்லணுமா? சரி, இது வேற நான் சொல்லணுமா? ஓகே, இப்ப ஜிங்கு ஜிங்குன்னு நீங்க 2 பேரும் ஆடிட்டே பாட போறீங்க இல்லையா? டைட்டா இருக்கும். We want you to strap it up as tight as possible, gentlemen. As tight as possible. Nice and tight. Tighter, Joe. Tighter. Not tight enough, Joe. Tight. Oh, that's tight. Okay. Yeah, strap it in. Strap it in. Nice and tight. Okay. Ladies and gentlemen, let's give Joe and Jayanaj a big round of applause. Another one. Put it tighter there. Jayanaj, before you guys go, I would love to shake your hand, but I'm a bit tied up at the moment. So thank you very much for helping us out. Jayanaj, before you go, can you grab my mic holder, remove the whole thing out? Give them a big round of applause, people!
மாங்குயிலே பூங்குயிலே சேரி வந்த கேளு உன்ன ஆலயிடம் தேடி வரும் நாளை எந்த நாளே மாங்குயிலே பூங்குயிலே சேரி வந்த கேளு உன்ன ஆலயிடம் தேடி வரும் நாளை எந்த நாளே முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்த பின்னால மாங்குயிலே பூங்குயிலே சேரி ஒன்ன கேளு அம்மா நானாக மாறிய போனமா மனசு மனசு வந்து நல்ல வேடா தண்ணி நடத்தா சாட்சியும் பற்றி சொன்ன கதடா சொந்த கதடா கரைக்கும் சமையலுக்கு முத்தையை கணக்கு மொத்தமோனுக்கு உன்ன மாலையிட தேடி வரும் நாளை என்ன நாடு ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. உங்க 2 பேருக்கும் என்னோட நல்வாழ்த்துக்கள். சரி, வளர்ந்த கலைஞர்களை பார்த்தோம். உங்களை பார்த்தா நீங்க வந்து பயங்கரமா டான்ஸ் ஆட போறீங்கன்னு எனக்கு தோணுது. ஓகே, நான் எதுக்கும் கொஞ்சம் தள்ளி நின்னுக்கிறேன். ஹிட் தி மியூசிக் ப்ளீஸ். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் மணி, a big hand. ஸ்டாப் பண்ணிட்டாங்க.
ஓகே ஃபேண்டாஸ்டிக். சரி, நம்ம இவங்களுக்கு சில முக்கியமான விஷயம். சிவா மறுபடியும் ஒரு தடவை சிவா. அது காயத்ரி சர்மா. ஓகே, காயத்ரி வந்து உங்களை விட கொஞ்சம் செக்ஸியா வந்திருக்கனால முதல்ல அவங்க கிட்ட வித் யுவர் பர்மிஷன். ஐயோவா, சரி, இப்ப அதே மியூசிக் போட்டு நீங்க 2 பேரும் ஆட போறீங்க. அது தெரியுமா உங்களுக்கு? நீங்க பார்க்க ஆசைப்படுறீங்களா? எஸ், நீங்க பார்க்க ஆசைப்படுறீங்களோ இல்லையோ, நான் பார்க்க ஆசைப்படுறேன். பாய்ஸ், அதே மியூசிக் மறுபடியும் போடுங்க. எஸ், ஸ்பாட்டிங் ப்ரோ. ஓகே, சரி, ரேஹை இப்ப வந்து நியூ சீசன் இப்ப ஓடிக்கிட்டு இருக்கு. ஐயோ, இந்த லைட் ரொம்ப அடிக்குது, வாங்க முன்னாடி வந்தாங்க. ரேஹை நியூ சீசன் ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்க ப்ரீவியஸ் சீசன்ஸ்ல வந்து நீங்க ஆரம்பத்துல இருந்து இருந்திருக்கீங்க இல்லையா சிவா? முதல் நாடகம். ஓகே, ஐ திங்க் we need one more microphone. ஓகே, நீங்க நடிச்ச முதல் நாடகம் இல்லையா? ஆமா. ஓகே, சோ அப்பல இருந்து இப்ப நீங்க வந்து ரேஹை ஒரு சின்ன குழந்தையா இருந்து இப்ப ஒரு அடல்ட்டா வந்திருக்கு. ரேஹை நாடகம் நீங்க இல்ல அப்படிலாம் சொல்லுவேன்னா. சரி, how has the experience been? How has the journey been? ஓகே, நான் நடித்த முதல் நாடகம் வந்து சீசன் 1 ஆல்மோஸ்ட் 9 years ago. நான் முதல்ல அந்த ஆடிஷன் வந்து நடித்த முதல் நாடகம் அதுதான். அதுக்கப்புறம் வந்து மற்ற நாடகங்கள்லாம் நடிச்சுட்டு வரும்போது, ஏன்னா என்னோட முதல் நாடகத்தில் வந்து தமிழ் அந்த ஸ்கிரிப்ட் வந்து படிக்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. நீங்க பிறந்து வளர்ந்தது எல்லாம் யூஎஸ்ல? இல்ல, அது வந்து அப்பஸ் ரேங்குட் அப்படின்னு சொல்லலாம். நான் யுனைடெட் ஸ்டேட்ஸ் சொல்லலாம். அப்பஸ் ரேங்குட். என்னங்க இப்படி கவுக்குறீங்க? இல்ல, ஏன்னா வந்து அங்க உள்ள அந்த நேரத்துல வந்து எல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸான ஆக்டர்ஸா இருந்தாங்க சீசன் 1ல. சந்திரமோகன், குணசீலன் அங்கிள் இவங்களாம் இருந்தாங்க. ஸோ அந்த நேரத்துல வந்து படிக்கிறது வந்து ஒரு ரொம்ப பயமா இருந்துச்சு. ரொம்ப எல்லா மாதிரி நர்வஸா எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாடகத்துல தூக்கிட்டாங்க. ஸோ அது வந்து 6 episodes. அதுல வந்து எனக்கு அதுக்கப்புறம் ப்ரிப்பேர். அதுல நீங்க பேசுற ஒரு வசனம் வந்து எல்லா பொண்ணுங்க மனசுல அப்படியே ரொம்ப ஆழமா பதிஞ்சிருச்சு. எது? ஒரு டீச்சரை பார்த்து. அது குரு பார்வை. அது குரு பார்வையா? ஓகே. ரேஹைல நான் ஒன்னும் சொல்லல. ஒன்லி ஆக்ஷன், நோ ஆக்ஷன், அடி. ஓகே, சரி, இந்த சீசன்ல என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம்? இந்த சீசன்ல வந்து சிவாவோட கேரக்டர் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஏன்னா வந்து சீசன் 1ல சீசன் 2ல வந்து ரொம்ப அமைதியா இருந்தேன். நீங்க அமைதியா? ஆமா. ஓகே, நாங்க அது நடிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. அதான் நான் சொல்றேன். ஸோ சீசன் 3ல வந்து மோர் வயலன்ஸ். அதாவது வயலன்ஸ்னா அதை வந்து ரத்தம் அப்படியா அந்த மாதிரி வயலன்ஸ் கிடையாது. இந்த கேரக்டரோட இன்னொரு பக்கம், அதாவது அவங்களுக்குள்ள இருக்கிற ஆத்திரம் இதெல்லாம் வெளியாகும். ஓகே, சோ அதுல இருந்து ஏதாவது ஒரு வசனம் உங்களுக்கு பிடிச்ச வசனம் பேச ஆசைப்படுறீங்களா? இல்ல, வேணாமா? ஓகே, யோசிச்சுக்கிட்டே இருங்க. நான் வந்து காயத்ரி கிட்ட பேசுறேன். ஹாய் காயத்ரி, எப்படி இருக்கீங்க? ஹலோ மணி, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களை பார்த்தா இன்னும் நான் குஷி ஆயிட்டேன். நான் வந்து இங்க வந்ததுமே பார்த்த முத ஆள் நீங்க தான். ஆமா, அப்படி படிச்சுட்டு இருக்கீங்க. நான் டைமோட வந்துட்டேன்ல. ஓகே, சரி சரி. காயத்ரி சர்மா, நீங்க வந்து ரேஹைல என்ன கேரக்டர் பண்றீங்க? இந்த சீசன்ல எப்படி போயிட்டு இருக்கு? இந்த 3வது சீசன்ல வந்து கேரல் என்ற கேரக்டர் பண்றேன். கதிரவனோட வைஃப். ஓகே, போலீஸ் ஆஃபீஸரோட வைஃப். we followed from actually the second seasonல இருந்து இப்ப 3வது சீசன்ல இருக்கோம். ஓகே, சரி. இதுல நடிக்கிறது உங்களுக்கு எப்படி இருக்கு? சீனியர் ஆக்டர்ஸ் சிவாவோட எல்லாம் நடிக்கிறது ரொம்ப யார கிட்ட போய் சீனியர் ஆக்டர் நீங்க தான் யூத். ஆமா. எப்படி ரொம்ப கூலி பண்றாரா? கண்டிப்பா. ஏன்னா நாங்களே ஜூனியர் ஆர்டிஸ்ட் பாருங்க.
நான் ரொம்ப இதமான பாட்டு சஹானா. Thank you once again. வாங்க curtain call. சஹானாக்கு மீண்டும் ஒரு பெரிய கைதட்டா. நன்றி. ரொம்ப இனிமையா இருந்துச்சு. முடிஞ்சிச்சு. ஆமா நான் பாடும்போது நின்னுடுச்சு. Okay, thank you very much Thank சஹானா. you, Take thank care. you. Bye bye. Bye-bye. சரி எல்லாம் விட்டுட்டீங்க. சாவி கண்ணாடி. ஆனா இந்த கண்ணாடி யார் அவங்களா இந்த வயசுல கண்ணாடி எல்லாம் போடக்கூடாது, தப்பு. முதல்ல விழுந்த அந்த 50 காசு கூட எங்கிட்ட தான் பத்திரமா இருக்கு. சாவியில வந்து இந்த மாதிரி பச்சை டேக் இருக்கு. உரிமையாளர் தயவு செய்து என்கிட்ட இருந்து வாங்கிங்க, இல்லாட்டி நான்